வணங்குவதை விட நீங்கள் நடந்துக்கிற முறையில தான் அந்த தெய்வ கடாட்சமே இருக்கு. நல்லதை நினைக்கணும், நல்லது செய்யணும், உண்மையா இருக்கணும், ஏமாத்தாம இருக்கணும், திருடாம இருக்கணும், பொய் பேசாம இருக்கணும். இதை நீங்க மனசுல பதிவு பண்ணுங்க. தெய்வம் வேற எங்கேயுமே இருக்காது, உங்க வீட்டில தான் இருக்கும், அதுவும் உங்ககிட்ட தான் இருக்கும். ஏன் இதை ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்றேன்னா, நீங்க மனசுல நான் 1000 வாட்டி சொல்லலாம், யாருக்காவது ஒரு மனசுல அது பதியாதான். ஏன்னா உண்மையா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வெளியே பார்த்தா பெரிய பிரபலமா இருக்காது, ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்கு. சில பேருக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கும், ஆனா நிம்மதி இழந்து இருப்பாங்க. சில பேருக்கு குழந்தைகள் படிப்புக்காக இயங்குவாங்க, சில பேருக்கு நோய் நொடியால கஷ்டப்படுவாங்க, சில பேர் பொருளாதார சிக்கலால கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் எதனால வந்து நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் கடவுள் காரணம் அல்ல. கடவுளையே என்ன சோதிக்கிறேன் நம்ம கேட்கறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. காரணம், நாம எத்தனை ஜென்மாக்கள் கடந்தமோ, எத்தனை பிறவியில் செய்த பாவத்தில் தான் இந்த பிறவியில நீங்க பிறந்திருக்கீங்க. அந்த பாவத்தை இந்த பிறவிலே கழிச்சுதாங்கிறாங்க. யாரும் செஞ்ச பிறகு எப்படி கிடைக்க முடியும்? நீங்க இல்லறத்துல நலமா இருங்க, வாட் டு யூ டு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையோ அதை திறப்பட செய்து முடித்துருங்க. உங்க கணவன்கிட்ட நல்ல கணவனா, கணவன் வந்து நல்ல மனைவிட்ட நல்ல புருஷனா, குழந்தைகளுக்கு நல்ல தாய் தகப்பனா, பெற்றோர்களுக்கு நல்ல மகனாக இதெல்லாம் இருந்து வந்தீங்கன்னாவே இல்லறத்தில் எவன் நல்லறம் காக்கிறானோ அவன் இறைவன் அவனை தேடி வீடு வருவான். அதுதான் இங்க மிகப்பெரிய விஷயம். இறைவன் என்பது ஒரு வகையான ஒரு அனைவரை செய்யறது. அது புயலும் உருவாக்கும், பூகாமத்தையும் உருவாக்கும். அவன் முன்னாடி நல்லவன் கெட்டவன் எவனையும் பார்க்காது. நீங்க நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட இருந்தீங்கன்னா உங்களை வந்து அகண்டு இருக்கும். ஏன்னா உங்க அலைவரிசையை அதை தடுக்கும். நம்ம அந்த அளவுக்கு அலைவரிசை வைக்கிறது இல்லையே. நம்ம எண்ணங்கள் தடுமாறி நம்மளுடைய எண்ணம் வந்து குறுகி போயிடும். என்னைக்கு எண்ணங்கள் குறுகி போதோ அடுத்தவங்கள பொறாம வரும், கோபம் வரும், அப்போ பேராசை அதிகமாயிடும். அப்போ எண்ணத்தை கொடுக்காதீங்க, நல்லா விசாரமா வைங்க. எப்படி ஆண்டவன் நமக்கு தருவான், ஆண்டவன் நமக்குள்ளே இருக்கான், தருவான்ங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோயே வாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வாழ வைக்க. கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. வருத்தம் என்பது உங்களுக்கு கல்வி மீறி புரியில கல்வியம். வருத்தப்பட்டு உங்களுக்கு எதுவும் ஆக போறதில்லை. எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்பட்டா ஐயோமா கத்துவான். ஒரு சில பேர் காலை வெட்டி தொங்கும், அவன் அழுவ கூட மாட்டான், அப்படியே பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு அம்சம் என்னன்னா இந்த மன தைரியம். மனதால ஒரு தைரியம் வந்துவிட்டால் உயிர் போனாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. நமக்காக எதுவுமே இல்லை. நம்ம வாழ்வதற்காக வாழும் வரைக்கும் நிம்மதியாக வாழ்வதற்கு தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதுல நம்ம சில இழக்கவும் செய்வோம், சிலதை சேர்க்கவும் செய்வோம். இழக்கிறதும் நமக்காக இழக்கல, சேர்க்கிறதும் நமக்காக சேர்க்கல. ஆறு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால வாழ வரைக்குமாவது நம்ம உண்மையா இருக்கணும். நாம சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து என்னன்னா புண்ணியம் மட்டும்தான். அதை வச்சுங்க, அதுதான் கர்மா. புண்ணியத்தை செய்ய கற்றுங்க. எல்லாரும் முடிஞ்சா 4 பேருக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. அம்மா கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அக்கம் மக்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்திலேயே நாம வந்து நல்லபடியா காத்துக்கொண்டு இருந்தா அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது. அதுதான் ஒவ்வொரு ட்ரிப்பும் நான் இங்க வலியுறுத்தி கொண்டிருக்கேன். அதனாலதான் இவங்க சொல்றது அதுதான். எல்லாம் போய் அப்பா இது பயங்கரமான சக்திமான், இவர்கிட்ட அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் குட்டிக்காரம் பண்ணலாம், அதெல்லாம் வேலைக்கு வராது. நீ இப்படி நல்லபடியா நான் சொல்றபடி இருந்து பாரு, அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, நிச்சயமா இருப்பார். ஏன் என்கிட்ட மட்டும் அவர் எதுவுமே வாங்க மாட்டார்? ஏன்னா நான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி தான் ஐயாவே அனுப்புவேன். ஒரு நாள் நான் அவருக்கு பிடித்த கூலிஸும் புகையிலையும் வாங்கிட்டு போறேன். ஒரு கப்பு எடுத்துக்கேன், வாங்கிட்டு போறேன், ஐயாட்ட போய் கொடுக்குறேன்.
என்னை பார்த்ததும் மூஞ்சை திருப்பிட்டு அந்த பக்கம் போறாரு. சரி வருவான்னு காத்துட்டு இருந்தா மறுபடியும் வந்தா கொடுத்த திருப்பிட்டு போனாரு. எனக்கு சரியான கோபம் வந்தது. மனசுக்குள்ளேயே நான் நினைச்சேன், சாமி நான் என்ன பாவம் பண்ணேன், எதற்காக நான் கொண்டு வந்தது எங்க வேண்டாமல் மறுக்கிறீர்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். மனசுக்குள்ளதான் கேட்டேன், கோபத்தோட கேட்டேன். டக்குன்னு அங்கிருந்து அங்க போன படார்னு திரும்பினாரு. பக்கத்துல வந்தாரு. சாமி உங்கள்கிட்ட வாங்குறது பெருசு இல்லைனா, உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்குலாம் நிறைய செய்யணும்டா. காரணம் என்னன்னா, ஒரு சித்த பெருமானை எப்படி அணுக வேண்டும், அவரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் அந்த அவரிடம் அந்த பூரண அருளை பெற வேண்டும் என்பது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் இதுதான் இதுதான் பாடம். நீங்க குடும்பத்துல மட்டும் நல்லவனா இருந்து பாருங்க. மனைவியை அடிச்சுட்டு அங்க வருவான், ஐயா சொல்றாரு, டேய் வீட்டுல மகாலட்சுமி அடிச்சுட்டு வந்து இங்க என்ன ஆரம்ப உடனே துரத்திடுவான், பக்கத்துல கூட இருக்க வைக்கிறான். அவன் என்னைக்கு அவன் மனைவியோட கூட்டு வரானா அப்ப கூட்டு பக்கத்துல போறான். ஏன்னா அவருக்கு பிடித்தமானது என்னன்னா, யாரும் கஷ்டப்படக்கூடாது. இல்லறத்துல அவன் நல்லவா, ஒரு குடும்பத்திலேயே நல்லவனா இல்ல இருக்க முடியாதவன் வெளி வட்டார தொடர்புகள்ல எப்படி இருக்கும்? நிச்சயமா இருக்க முடியாது. இந்த லோகம் எவ்வளவு நல்லது நிரம்பி இருக்கோ அதெல்லாம் கெட்டதை நிரம்பி இருக்கு. நீங்க எடுத்துக்கிற பக்குவத்தில் தான் இருக்கு. நல்லதை எடுத்துக்கணும்னா நல்ல சிந்தனையோட இருக்கணும், அப்பதான் நல்ல தொடர்புகள் வரும். கெட்டது உங்களுக்கு வரதான் செய்யும். ஏன்னா அந்த கெட்டதை எப்படின்னா நம்ம பிறப்புல இருந்து அது வந்துச்சு. பிறப்புல இருந்தே நம்மிடம் வந்து கொண்டு இருப்பதுதான் இந்த நல்லதும் கெட்டது. எந்த தாய் தந்தை உறவா காமத்தின் இச்சையால் நாம் பிறந்தாமோ அந்த காமத்தின் உணர்வு ஒவ்வொரு உடல்லையும் இருக்கும். இந்த காமம் உருவாக்குறது தான் ஆணவம், ஆங்காரம், கோபம், குரோதம், இந்த ஆச்சரியம், ஒரு மிகப்பெரிய ஒரு தம்பமா பேசுறது எல்லாமே இந்த காமத்தினால் வருவதுதான். அதனாலதான் சித்த பெருமார்கள்லாம் காமத்தை அடக்கி வாழணும், ஆசையை அடக்கணும். அடக்கி வாழ்ந்தா இறைவன் நம்மிடம் இருக்கிறார் அப்படின்னா நாம காமத்தை முழுமையாக அடக்க வேண்டாம். எந்தெந்த நேரத்தில் செலவு பண்ணுமோ அந்த நேரத்தில் செலவு பண்ணுங்க. உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவனுக்கோ உண்மையா இருங்க. இதை விட மிக பெருசு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஐயா அதுல ரொம்ப விரும்புவார், அவங்களுக்கு பிடித்தமான ஒண்ணு. நாம வணங்கக்கூடிய இறைவனை எவனால அவங்க முன்னாடியோட உறுதியா வாழ்ந்துருக்கானு பாருங்க. சிவபெருமான் ஆச்சாரிய கல்விமான் கல்யாணம் பண்ணாரு, அது நெருப்பு ஒன்று செத்துருது. மாமனாரையே இவர் சொல்றாரு, வீரபத்திரனா போய் போறாரு. சாமியினுடைய அம்சமே பாருங்க எப்படி இருக்கு. வீரபத்திரனா இருந்து மாமனார சொல்றாரு, மனைவி தான் தகப்பன் செய்த யாகத்துக்கு கரவனை அடைக்காதனால அவர் கூட்ட போனவர் அங்கே யாகத்தில் ரோந்து சாவார். நெஞ்சில பிருகுமுனிவர் எட்டி வரைச்சனால லட்சுமி அவரை விட்டு ஓடிக்கலாம். போன பிறகு இவர் வெளியே வந்து சீனிவாச பிரம்மாதா கலந்து பத்மாவதி தாயாரிய இரண்டாம் சம்சார கல்யாணம் தான் திருப்பதியில் இருக்காங்க. பாருங்க, என்ன முதல் சம்சாரமாக இவனை கொண்ட பிறகு முருகன் அவனுக்கு இந்திரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். யார? அவருடைய பொண்ணை இந்திராணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்திராணியை கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு கொஞ்ச நாள் அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சி வருது. என்ன கான்ட்ரவர்சினா, முருகனை ராஜ பரிமாணத்தில் உட்கார வைக்கக்கூடாது, விநாயகனை தான் உட்கார, இதெல்லாம் சாஸ்திரங்கள் அவங்களுக்குலாம் மறைக்கப்பட்டது. விநாயகனை தான் உட்கார வைக்கணும்னு சொல்லி மீனாட்சிக்கு பிறந்தவர் விநாயகர். விநாயகரை உட்கார வச்சு முருகனை துரத்திடுவாங்க. சிவபெருமான் தேடுவார் பல இடத்துல. முருகன் இன்னைக்கு ராயவேலர் பக்கத்துல வள்ளி கோயில் இருக்கும். அங்கே புறத்திகள் மத்தியில வாழ்ந்து ஒரு புறத்தியை கல்யாணம் பண்ணுவார். நம்ம பிள்ளைங்க நம்ம ஏற்றுக்குமா, புறத்தியை கல்யாணம் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவர்களுடைய இதை தெரிந்து அவர் அந்த புறத்தி இதுல இருந்து தன்னுடைய வீரத்தை காட்டி பல இடங்கள் பிடிக்கிறார். பிடிச்சிட்டு வரும்பொழுதுதான் இது இந்திரன் பார்க்கிறான். இந்திரனும் அப்புறம் சிவபெருமான் இவரை கண்டுகொண்டு இவரை அழைத்து திருத்தணியில அந்த வள்ளி ராயபுரம் பக்கத்துல திருத்தணி வருவான். அங்க வள்ளிக்கு திருமணம் முடிக்கும் போது என் மனைவியை விட்டுறாத அப்படின்னு இந்திரன் கெஞ்சினால
அங்க தெய்வானியை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இந்திராணியில தெய்வானியை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. நகல. அப்போ இந்த கதையெல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டது. ஏன்னா நம்மளுக்கு கதைகள் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா நாம திருந்தி வாழணும், அவங்கள மாதிரி வாழக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தம் தான். இந்த சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விரும்புடி சாபத்தால தான் லிங்கமா மாறினார். இப்போ மனிதன் எவ்வளவு பேர் சக்தி வாய்ந்தவனா இருக்காம விஸ்வாமித்திரர் காயத்ரி மந்திரங்காய இது பண்ணும்போது அவர் வந்து 3வது தடவையாக இந்த பிரம்மஜானம் பெறும் பொழுது எல்லாம் உலகமா அரண்டு போயிடும். அவர் கோபப்பட்டுவார், எனக்கா வரலங்க. அந்த கோபத்துல பார்த்தீங்கன்னா உலகம் ஆடும், தெய்வங்கள்லாம் தடுமாறி போயிடும். அதான் நம்ம படத்திலே பார்க்கிறோம் இல்லையா? அப்போ விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரிய ஆளாக துர்வாசர் அங்க வந்தாலே மும்மூர்த்திகள் எந்திரிச்சு நிற்கிறோம், 3 தேவிமார்களும் மறந்துடும். ஏன்னா அவருக்கு யாருக்கு சாபம் விட்டாலும் அந்த சாபம் ரெட்டிப்பா அவருக்கு வரும். அப்ப அவன் எப்படியப்பட்ட வரமாகி இருக்கான். இந்த வரமா எப்படி வாங்கினாங்க? இந்த பிரபஞ்ச சக்தி தான். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அனைவருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு. நீங்க தான் கேட்கறீங்க. நீங்க ஆசையின் பிடியில தான் நீங்க துடிக்கிறீங்க. அது வேணும் இது வேணும்னு கேட்கறதோட நிம்மதியா இருக்கணும்னு யாராவது கேட்குறீங்களா? இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் போட்டா அந்த 10,000 ரூபாய் அடைக்கணும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்குன்னா இப்படி கேட்டுட்டு நீங்க சாகிற வரைக்கும் கேட்க வேண்டியதுதான் வரும். எது கிடைத்ததோ அதை கொண்டு வாழ கற்றுங்க. ஏன்னா உங்களுக்கு எது வருமோ அதுதான் வரும். உங்களை விட்டு போறது போயிட்டே தான் இருக்கும். அப்போ விட்டு போறதை விட்டுட்டு எது வருதோ அதை நல்லபடியா வாழ கற்றுக்கிறது இவர்கிட்ட வழியை வேண்டும். சித்த புருஷர்கள்ட்ட கேளுங்க, நிச்சயமாக அந்த வழியை காட்டுவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. சூரியனே இல்லைனாலும் எங்க பேட்டரியில வெளிச்சம் மாட்டோம்னா என்ன சொல்றாரு? சூரியன் தான் நம்ம ஆத்மாங்கிறோம். அந்த ஆத்மாவே இல்லை என்றாலும் எங்க பேட்டரியில வெளிச்சம் காட்டுவோம். அப்ப இறந்தவனை எழுப்பக்கூடிய சக்தி நம்ம ஐயாவுக்கு உண்டு. எவ்வளவு அர்த்தம். இன்னைக்கு வந்து அவரை சர்வ சாதாரணமா அங்க போனா கோயில்ல போனா ஏதோ கடமைக்கு போய் ஏதோ படையில போட்டு அவர் கேட்டாரா படையில நாமளும் வைக்கிறோம், கேட்கல. ஆனா இந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்துக்கு தான் இந்த கோயிலே. நீங்க நான் பேசுறேன்னா அவங்களுடைய தன்மையை நான் எடுத்து சொல்வதற்காக தான் இங்க இருக்கேன். அதுக்காக தான் நானும் பிறந்திருக்கேன். ஏன்னா குரு என்பது அறியாமல் இருக்காங்க. இந்த குரு பூர்ணிமால நீங்க குருவை பற்றி அறியணும். உலகத்திலே மிக பெருசு குரு தத்துவம். குரு தத்துவம் இல்லை என்றால் எந்த இறை அம்சமும் இல்லை, நாமும் இல்லை. குரு என்பது அறிவு. இருளை நீக்கி ஒளியை தருபவர் குருதான். இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்க மிகப்பெரிய சக்தி. நீங்க